ஏமன் நாட்டில் சிக்கிய இந்திய பெண் தூக்கு தண்டனையில் இருந்து தப்பியது எப்படி? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜூலை 16 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. இந்த நாள் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு போராடுமா? ஆனா இங்க போராடி இருக்காங்களே, அதுவும் நம்ம இந்திய நாடு தான் அந்த நாடே. ஜூலை 16 ஒருத்தங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு அறிவிச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு மரண தண்டனை ஒத்திவைக்கப்படுது அப்படின்னு ஒரு நாடு அறிவிச்சிருக்காங்க. சரி, அந்த மரண தண்டனை கொடுத்தாங்களே, சரி அந்த மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட பெண் யாரு? அவங்க ஏன் அந்த கேஸ்ல மாட்டுறாங்க? அந்த கேஸ்ல விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு ஏன் போராடிச்சு? விரிவாக பார்க்கலாம் வாங்க. கேரளாவை பூர்வீகமாக கொண்டவங்க தான் நர்ஸ் பிரியா. இவங்க கேரளாவில் பாலக்காடு என்ற இடத்துல பிறக்கிறாங்க. அங்க எந்த ஒரு வேலையும் கிடைக்கல, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஏமன் நாட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால தான் குடும்பத்தோட சேர்ந்து ஏமன் நாட்டுக்கு போறாங்க நர்ஸ் நிமிஷா பிரியா. அவங்க ஏமன் நாட்டுக்கு போன பிறகு அங்கேயும் வேலை தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. அதனால கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பிரியா அவங்க. இப்படி இருக்க சரி, இதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருந்து வேலை தேடினாலோ இல்லை கிடைக்கிற வேலை செஞ்சாலோ நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி இவங்களோட கணவர், இவங்களோட அம்மா, இவங்க குழந்தைங்கன்னு எல்லாரையும் தாயகத்துக்கு, அதாவது கேரளாவுக்கு அனுப்புறாங்க. இவங்க மட்டும் நான் ஒரு வேலையை தேடி அந்த வேலை சேர்ந்த பிறகு செட்டில் ஆன பிறகு உங்களை கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்க காலங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு ஏத்த வேலை கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் ஏமன் நாட்டில் உள்நாட்டு போர் ஏற்படுது. இவங்க தாயகத்துக்கு திரும்ப வரணும்னு நினைச்சாலும் முடியல, அங்கேயும் இவங்களால இருக்க முடியல. அதனால ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுதான் கிளினிக் வைக்கலாம். ஏன்னா இங்க டாக்டர் ஃபெசிலிட்டி, ஏன்னா இங்க மருத்துவமனை வைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் ஏமன் நாட்டில் இருக்கு. அதனால இங்க மெடிக்கல் பிஸ்னஸை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கிளினிக் ஆரம்பிக்க பாக்குறாங்க. ஆனா அங்க தான் சிக்கலே வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏமன் நாட்டை சாராதவங்க வெளியே இருக்கவங்க, அதாவது ஏமன் நாட்டில் வெளிநாட்டவர் யாருன்னா கிளினிக் ஆரம்பிக்கணும், ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னா அந்த நாட்டை சிட்டிசனாக இருக்க அவங்க கூட சேர்ந்து மட்டும்தான் கிளினிக்கையோ ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும். சரி, அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது தான் தலால் அப்படின்ற ஒருத்தவங்களோட பழக்கம் ஏற்படுது பிரியா அவங்களுக்கு. அந்த தலான்றவங்க யாருன்னு பார்த்தா அந்த நாட்டோட சிட்டிசன் அவங்க. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தான் சிக்கலே வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிமிஷா பிரியா அவங்க தாங்கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தலால் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏன் தன்னோட பாஸ்போர்ட் முதற்கொண்டு அவங்கள்ட்ட நம்பி கொடுக்குறாங்க. உடனே தலால் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே எல்லா டாக்குமெண்ட் நம்ம கையில வந்துச்சுல, இதுக்கப்புறம் தான் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, அவர் கைக்கு வந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு இவங்க என்னோட மனைவி அப்படின்னு போலியான பல டாக்குமெண்ட்ஸை தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிரியா அவங்க, ஓகே இதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு தான் டேஞ்சர்னு சொல்லி விலக பார்க்குறாங்க. ஆனால் தலால் அவங்க விடவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு போய் கிளினிக் மூலம் வர எல்லா லாபத்தையும் இவரை எடுத்துக்க பார்க்குறாரு. பிரியா அவங்கள துன்புறுத்தவும் ஆரம்பிக்கிறார். எப்படின்னா உடல் ரீதியாகவும் அடிக்கிறது, துன்புறுத்துறது அப்படின்னு பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இவர்கிட்ட இருந்தால் நம்ம உயிருக்கு கூட பாதிப்புன்னு சொல்லி லோக்கல் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் தலால் அவங்க அப்படியே அந்த கேஸை மாற்றி இவங்க மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, இவங்க தான் என்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பிளேட்டை அப்படி மாத்தி போறாரு. உடனே லோக்கல் போலீஸ் பிரியா அவங்க தான் அரெஸ்ட் பண்றாங்களே. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி இங்க இருந்து நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. 2017 என்ன பண்றாங்கன்னா, இவரை மயக்க மருந்து கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை எடுத்து நம்ம தாய்நாட்டுக்கு போயிடும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அங்கதான் விதி விளையாடிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க மயக்க மருந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, அளவு தெரியாம கொஞ்சம் அதிகமா ஓவர் டோஸ்ட் கொடுத்துறாங்க. அதனால அவர் மரணிச்சிடுறாரு. தலாலா செத்தே போறாங்க. உடனே ஏமன் அரசு இவர் கைது செய்யறாங்க. கைது செஞ்சு நீதிமன்றத்தை ஒப்படைக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சுறாங்க. 2020 இவங்க மரண தண்டனை கொடுக்கப்படுது. உடனே 2023 இவங்க மேல்முறையீடு செய்யறாங்க ஏமன் நாட்டிலே. இது மாதிரி நான் தெரியாம தான் செஞ்சேன், இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு இவங்க பக்கம் நியாயத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா ஏமன் கவர்மெண்ட் அதெல்லாம் ஏத்துக்காம இவங்களுக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேரளாவில் இருக்காங்க அம்மாவும் அவங்க கணவரும் சேர்ந்து இவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட உதவி கேட்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல மனுவும் போடுறாங்க. என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செய்யணும், ஏமன் நாட்டில் சிக்கியிருக்க எங்க பெண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க.
உடனே இதுல வந்து ஒரு ஆறுதல் தர விதமா உச்சநீதிமன்றம் முன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏமன் நாட்டில் சிக்கியிருக்க பிரியா அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்றாங்க. ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு போராடியும் அவங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி தர முடியல. ஏன்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஏமன் நாட்டுல இந்தியாவோட தூதரகம் கிடையாது, அது மட்டும் இல்ல அவங்களோட அங்க இருக்க சூழ்நிலையும் வந்து கட்டமைப்பு வேற மாதிரி இருக்கு, அதனால முடிஞ்சவங்க அங்க முயற்சி செய்தும் எங்களோட பேச்சுக்கு வந்து அவங்க வந்து செவி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா வந்து ஏமன் நாட்டுல ஹரிஸ் சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சட்டம் என்னன்னா, யாராவது ஏமன் நாட்டுல வந்து கொலை செய்யப்பட்டு செத்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க குடும்பத்தாருக்கு வந்து நஷ்டஈடா எதனா கொடுத்தோம்னா அந்த குடும்பத்தாருங்க வந்து அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டா யார் மேல கேஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த நாட்டோட சட்டம். அதான் வந்து குருதி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளட் மணி. சரி, இந்த ஒரு லா இருக்கு, இது மூலம் மூவ் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா தலால் குடும்பத்தை சார்ந்த யாரும் வந்து எங்களுக்கு பணம் வேண்டாம், இவங்களுக்கு மரண தண்டனையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்க ஏமன் நாட்டு கவர்மெண்ட் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதாவது 2025 ஜூலை 16 அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் ஒரே அடியா சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இங்க தோத்துருச்சு அப்படின்னு பல நியூஸ் சேனல்லாம் வந்தது. இப்படி இருக்க இந்தியன் கவர்மெண்ட் கைவிட்டா என்ன, மத தலைவர்கள் நாங்க இருக்கோம்னு சொல்லி அவங்க முன் வந்தாங்க. யாருன்னு பார்த்தா கேரளாவில் இஸ்லாமியர்களின் முக்கியத்துல பார்க்கப்படுகின்ற சன்னி பிரிவின் தலைவராகிய கிராண்ட் முப்தி காந்தபுரம் ஏபி அபுபக்கர். இவர் முன் வந்து ஏமன் நாட்டோட இஸ்லாமிய தலைவர்கிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து தற்காலிகமா இந்த வந்து தூக்கு தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட வேண்டும், இந்த மரண தண்டனை நிறுத்தி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனால் என்ன பேசினாங்க, என்ன ஒரு விஷயம்னு இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வெளியே வரலை. ஆனால் அவர் பேசுனது என்னன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அவர் பேசுனதுனால அந்த பெண் மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ தற்காலிகமாக ஏமன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனையை நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து கவர்மெண்ட்டையும் தாண்டி மதத்தின் மூலமா ஒருத்தவங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்க, நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.